இப்போ நாங்கள் சவேரியா ரோடில் பார்த்துட்டு அடுத்த சர்ச்சுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போகுதுல்ல, அதில் தான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்த சர்ச் வந்து இமாக்குலேட் சர்ச். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம், நல்லா போது, கொஞ்சம் கூட டிராஃபிக்கே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக சைடில் நல்லா தண்ணியாக இருக்குது. பீச்லாம் இல்லை. இங்கே நம்ம சர்ச்சு கிட்ட வந்துட்டோம்ல. ஆமாம், இதான் சர்ச்சு. ஃப்ரெண்ட் ஆஃப் இயரில் போய் பார்க்கணும். இதான் சர்ச்சா? ஆமாம், இதான் சர்ச்சு. டர்னிங் எடுத்து அங்கே ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம். நல்லா இருக்கு சர்ச். நல்லா சைடில் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? ஆமாம், தெரியுது. ஹாய் நான்சி. எங்கே வந்திருக்கோம்? எந்த ஊர்? கோவா. எப்படி இருக்கு உனக்கு? கோவா பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கிறா. இந்த கோயில் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1540ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 17ஆம் நூற்றாண்டில் கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து புனித மரியாவின் வழிபாட்டிற்கான ஒரு முக்கிய ஆலயமாக இருக்குது. இந்த பெல்லு வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து போர்த்துகீஸு காலத்தில் வந்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான அந்த மணி வச்சுருக்காங்க. இது 400 கிலோ எடையும் நல்லா பெருசுமானது. அதுக்கப்புறமா இதுதான் இந்த கோயிலோட முக்கிய பாகமாக கருதப்படுது. இந்த மணி வந்து 1597ஆம் ஆண்டு வட இந்தியாவில் ஷிமிலாபூரி என்ற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கோயிலோட மிக பிரபலமானது அப்படின்னும் இந்த மணியை சொல்கிறாங்க. இன்று கோவாவின் முக்கிய வரலாற்று நபருக்கு நிகரான பொருளாக இருக்குது. இப்போ நம்ம இமாக்குலேட் சர்ச் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சனா பீச் போயிட்டுருக்கோம். இனிமேல் நம்ம ஃபுல்லாக பீச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து வெக்கடா பீச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்பிங் கடை இருக்குது. பொண்ணுங்களுக்கு வேலை கம்மியாக வேறு இருக்குது. இதை பார்த்த உடனே நான் பார்த்தாலே தெரியல, அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு எப்படா அதை இங்கே ஷாப்பிங் ஏடா பண்ணேன்னு இருக்க, பூனையில் போயிட்டு இங்கேயே வந்து பண்ணியிருக்கலாம். அதான் ஷாப்பிங் முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன உனக்கு? என்னவா? அப்ப இங்க போய் பண்ணுவோமா? இப்போ பண்ணலாம், எனக்கு ஓகே தான். ஆனா என்ன, எங்களுக்கு இப்போ டைம் தான் இல்லை ஷாப்பிங் பண்ற அளவுக்கு. இங்க பாருங்களேன், டாஸ்மார்க் கிடையா? ஆமா, இங்க இதுதான் நிறைய இருக்கு. ஆமா, கோவாவை பொறுத்தவரை டாஸ்மார்க் தான் ஹைலைட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தானே? அவனுங்க இங்க பார்த்தானுங்கன்னா இங்கேயே செட்டில் ஆயிடுவானுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கல, இங்க வந்து கோவாக்கு வரையே ஃபுல்லா கிளப்பா இருக்குது. ஸோ நம்ம வெகடா பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துன்னு பார்த்தோன்னா ஹேண்டில் லைட் டின்னர் இடம். நீங்க வந்தீங்கன்னா கப்பலோட வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கப்பிள்ஸ் படுத்துங்க இருக்கு. படத்திட்டலாம் பைசா கொடுத்துன்னு இருக்கோம். சொன்ன எழுதிட்டா அத்தை மாமா காலியா தான் பாருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கோவா வந்து ஆமா, நாங்களே பூனேல கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஆனால் எங்களுக்கே வந்து ஆகிப்போச்சு. இங்கே வந்து பார்த்துட்டு 200 to 300 பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது. நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நாங்கள் வந்து வெகடா பீச்லேருந்து வெகா பீச்சுக்கு போயிடும். அங்கே எங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெகா பீச்சுக்கு போகிறோம். எங்கள் ரூமில் இருந்து வெகா பீச் வெறும் 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே போயிட்டு விசிட் பண்ணலாம்.
கண்ணாடிலாம் சொல்லிக்குது. ஆமாம், ஜொலிக்குதே. நம்ம இங்கே தான் இது போட்டோம், பெட்ரோல் போட்டோம். நம்ம இங்கே தான் போட்டோம். ஆமாம், இங்கே தான் போட்டோம். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பையனுங்களாக இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட் வந்து போர் தான் நிறையா இருக்கும். இங்கே வந்து சும்மாவே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் அடிக்கு ஒரு ஜூஸ் கடை இருக்கோ இல்லையோ, இங்கே அடிக்கு ஒரு பார் கடை தான் இருக்குது. இல்லை இல்லை, போங்க. நம்ம ரூமுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, எல்லா சைடுமே பாருங்கள் ஷாப்பிங். ஒரே ஒரு கடை இருக்குது, ஒரு கடையா இங்கே பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி நார்மல் கடையே இங்கே நிறைய. இங்கே பாருங்க, நார்மல் கடை தான். இங்கே வந்து எதுவுமே வந்து இதுவாக இல்லை. பக்கத்துலேயே சைடிஸ் கடையும் இருக்குது. ஐயோ அதை பார்க்கறத விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் தான் ஷாப்பிங் தான். ஷாப்பிங் பொருளை கவர் பண்ணலான்னு பார்த்தா கூட அந்த நடுவில் வந்துடுது. வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம். என்ன வந்துட்டோமா என்ன? ஓகே, நம்ம வந்தாச்சு ரூமுக்கு. பாய். சிலுப்போம் வெளிநாட்டுக்காரங்க அழகா இருக்காங்க. இங்கே ஹோட்டல்னாலே நீங்கள் வந்து பாருங்க, இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஐயோ, இப்போ இது வேற எடுக்கு. ஐயோ ஏங்க, பேட்டரி லோ. இதுதான் மெகா பீச்சோட தெரு. நைட்டு 12-1 மணிக்காலமும் ஃபுல்லாக ஆட்கள் நடமாடிட்டு பப்பு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். பாருங்கள், நைட்டு 1 மணி மாதிரியே தெரில, அந்தளவு ஃபுல்லாக செம்ம வைப்பாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கோவாவோட ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம். எல்லா பாட்டிலையும் கோவான்னு தான் இருக்குது. அது வந்து ஒயிட் பாட்டிலில் இருக்குது, பார்க்கத்தாலே அழகாக இருக்குது. என்னென்னு தான் தெரில அது. ஸோ எல்லா வெரைட்டியும் பார்க்க அழகாக இருக்குது. நைட்டு 1 மணி ஆகுது. பீச்சை பாரு எப்படி இருக்குது. 12:30. ஆனால் பாரு எப்படி இருக்கு. அதான் கோவா. வேற லெவலில் இருக்கு. என்னது? buy 2 1 மொத்தம் 3 இருக்கு. இப்போ நம்ம வந்து பெகா பீச்சில் இருக்கோம். இந்த பெகா பீச்சில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நைட்டு 3 மணி ஆகுது இப்போ. ஆனால் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. லைட் செட்டிங்கு, பீச் ஸ்டைலு. ஆமாம், அழகாக இருக்கு. ஆனால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நல்லா இருக்கு. நைட்டில் கூட ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல நல்ல இடமா இருக்குது. அதுக்கப்புறமா மியூசிக் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மணி 3 மணி தான். நைட் டைமில் வந்தீங்கன்னா பெகா பீச்சுக்கு வாங்க.
ஈடா பிடிச்சி நல்லா ஈடாவா. பாரு, உன்னால ஊரே நம்மளை வேடிக்கை பார்க்குது. பாடா, இப்பதாண்டா சாப்பிட்றதுக்கு இடம் கிடைச்சது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நாங்கள் வந்து இப்போ பீச்சில் இருந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா மணி 4 ஆயிடுச்சு. இப்போ ரூமில் போய் படுத்தா தான் நாளைக்கு காலையில் எழுந்து அடுத்ததுக்கு போக முடியும். ஸோ குட் நைட், see you tomorrow.